5ஆம் தேதிக்கு பதில் 8ஆம் தேதி வெளியாகிறது பிளஸ் 2 தேர்வு முடிவுகள். மே 7ஆம் தேதி நீட் தேர்வு நடப்பதை ஒட்டி தள்ளி வைப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பத்தில் கொல்லப்பட்ட விஏஓவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு குடும்பத்திடம் ஒப்படைப்பு. சொந்த ஊரில் அடக்கம் செய்ய கொண்டு செல்லப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வந்த அங்கன்வாடி பணியாளர்களின் போராட்டம் வாபஸ். தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு எதிர்ப்பு. ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட குழந்தை 12 மணி நேரத்தில் மீட்பு. உடனிருந்து கடத்திய பெண்ணை கைது செய்தது காவல்துறை. சிறுவாணியின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டியதற்கு எதிர்ப்பு. கேரள பேருந்துகளை சிறைபிடித்து விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சியினர் போராட்டம். ஆறு முதல் 12ஆம் வகுப்பிற்கு கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1இல் பள்ளிகள் திறக்கப்பட வாய்ப்பு. எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை ஜூன் 2ஆம் வாரம் வகுப்புகள் தொடங்கும் என தகவல். G2 தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வந்த சோதனை நிறைவு. திமுக எம்எல்ஏ மோகனின் மகன் வீட்டிலும் சோதனையை முடித்துக் கொண்டது வருமான வரித்துறை. பாஜகவின் ஒரே தமிழ் வேட்பாளரான முரளி பெங்களூருவின் புலிகேசி நகர் தொகுதியில் தீவிர பரப்புரை. மைசூருவில் உள்ள புகழ்பெற்ற உணவகத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தோசை சுட்டு வாக்கு சேகரிப்பு. பரந்தூரில் அரசு தொழுநோயாளிகள் மறுவாழ்வு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. 119 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை டெல்லி பயணம். திருக்குவளையில் கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் பங்கேற்க குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு விடுக்க உள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலாவிடம் விசாரணையை நடத்த சிபிசிஐடி திட்டம். முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டி, எடப்பாடியை சேர்ந்த ஜோதிடர் ஒருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட உள்ளதாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளரான பிறகு இன்று டெல்லி செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்து பேசுகிறார். புதுக்கோட்டை நகர்பகுதியில் அதிகாலையிலேயே கொட்டி தீர்த்த கனமழை. புதுச்சேரியிலும் பரவலாக மழை. தென்காசியில் நடிகர் தனுஷின் கேப்டன் மில்லர் படப்பிடிப்பிற்கு ஆட்சியர் தடை விதித்ததற்கு எதிர்ப்பு. உரிய அனுமதி பெற்றே படப்பிடிப்பு நடத்தியதாக தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் விளக்கம். சிங்கப்பூரில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தமிழரான தங்கராஜ் சுப்பையா தூக்கிலிடப்பட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் கோரிக்கையை நிராகரித்தது தூக்கு தண்டனை நிறைவேற்றம். போரால் பாதிக்கப்பட்ட சூடானிலிருந்து 534 இந்தியர்கள் மீட்பு. 2 சிறப்பு விமானங்கள் மற்றும் ஒரு கப்பலின் மூலம் சவுதி அரேபியாவிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஒரே அக்கவுண்டின் மூலம் 4 செல்போன்களில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் வசதி அறிமுகம். குரூப் அட்மினின் ஒப்புதலின்றி புதிய நபர் இணைய முடியாத வகையில் கட்டுப்பாடு.